பிரீத்திக்கு என்னடி ஆச்சு? ஐயோ முருகா, மகமாயி, குழந்தையை காப்பாத்து. ஐயோ டயல் டோனே வரமாட்டேங்குது சனிய. நீங்க வேற புலம்ப ஆரம்பிச்சிடாதீங்க சித்தி. கார்த்தி எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க கிளம்புங்கப்பா. மேட்ரு எல்லாம் தெரிஞ்சுட்டு போறோம்க்கா. சொன்னா கேள்றா. இல்லக்கா, நாங்க தெரிஞ்சுக்கிட்டே போறோமே. உங்களால ஏதாவது பிரச்சனை மாடி வீட்டு போன்ல போய் பண்ணி பாக்குறேன். மாமா மாமா அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? கேட்கணுமாமா? இப்போ பண்ணிக்கோ. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஆன்சர் பண்றதுக்குள்ள ஃபோன் டெட் ஆயிடுச்சு. என்ன எதுனே புரியல. எங்கேஜ்டாவே இருக்கு மாமா. என்னாச்சுக்கா? எங்கேஜ்டாவே இருக்கு. அக்கா கீழே ஃபோன் அடிக்குது. ஹலோ, பிரேமி பேசுறேன். ஓ அப்படியா? சரி வரேன். என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? சொல்லு, என்னடி ஆச்சு? ஐயோ, என்ன ஆச்சுடி? சுந்தரமூர்த்தி இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி. சரி ஆ வேண்டியது பாப்பா. என்ன அழுக? சுந்தரமூர்த்தி காலமாயிட்டான்டி. அந்த நியூஸ் தான் வந்திருக்கு. பாவம். எதிர்பார்த்ததுதான். அதுக்காக பிரேமி, என்ன மாமா? உனக்கு தான்மா ஃபோனு நர்சிங் ஹோம்லேருந்து வந்திருக்கு. நீ ட்ரை பண்ணி கிடைக்கலையே, இப்போ அங்கேருந்தே ஃபோன் வந்திருக்கு. கார்ட்லெஸ் என்னக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். வாசுகி, கார்த்தி அந்த பொண்ணு சங்கீதாவும் மாலையும் கழுத்துமா வந்து நிற்கிறா பத்தியா? இந்த நேரம் பார்த்தா இப்படி சாவு நியூஸ் வரணும். அதாமா ஐரணி. ஒரு போனை ஒழுங்கா எடுத்துட்டு வர தெரியாதா உனக்கு? போட்டு உடைச்சு வச்சிருக்கே. என்னடி இப்படி ஒரே அபசகுணமா இருக்கு? நர்சிங் ஹோம்ல இருந்து என்ன சொல்றதுக்காக ஃபோன் பண்ணாங்களோ. நான் மேல போய் மெயின் போன்ல பேசிட்டு வரேன். சாரி மாமா, கார்ட்லெஸ் உடைச்சு தொலைச்சிட்டா. பரவாயில்லம்மா, நானே உடைக்கணும்னு தான் இருந்தேன். நீ மெயின் போன்ல பேசு, அவ லைன்ல தான் இருப்பா. ஹலோ. பூஜா தான் ஃபோன் பண்ணா. பிரீத்தி குழந்தை பிறந்துச்சான். ஆண் குழந்தை. பிரீத்திக்கு குழந்தை பிறந்திருக்கான்.
எதை நினைச்சு சந்தோஷப்படுறது, எதை நினைச்சு அழறது ஒண்ணும் புரியல. சரி சரி, நீ கிளம்புடா, உனக்கு நேரம் ஆயிட போகுது. அக்கா இங்க நடக்க வேண்டியது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல நீ இங்க இருந்தா நல்லா இல்ல. இவ்வளவு பாடுபட்டு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்கு எடுத்துக்காத. நேரம் ஆக ஆக உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா எல்லாமே தப்பாயிடும். அந்த மச்சான் ஒருத்தன் இருக்கானே கத்திரிக்காய் மாதிரி, அவனுக்கு தெரிஞ்சா வேற வேணையே வேண்டாம். கடங்காரன் கடங்காரன். கரெக்டு தான். நீங்க சொல்றது 100% கரெக்டு தான். ஆமாம்மா, நான் கத்திரிக்காய் தான். இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு ஐடியா கொடுத்ததும் இந்த கத்திரிக்காய் தான். வாடா மாப்பிள்ள. Truth is stranger than fiction. You know this proverb? நீங்க புறப்படுங்க. ஒரு ஜனனம், ஒரு மரணம், ஒரு திருமணம். ஒரு ஜனனம், ஒரு மரணம், ஒரு திருமணம், ஒரு துவக்கம், ஒரு இணக்கம், ஒரு வணக்கம். ஒரு ஜனனம், ஒரு மரணம், ஒரு திருமணம், ஒரு துவக்கம், ஒரு இணக்கம், ஒரு வணக்கம். இவை மூன்றும் கைகோர்த்து வந்ததுதான் விந்தை. இடி மீது இடி விழுந்தா சிதறாதோ சிந்தை. காதலுக்கே தாரை வார்த்து போனதொரு பிள்ளை. காலனுக்கே கடனும் பட்டு இடையினிலே இது என்ன அழகாத மழலை. இதை எடுப்பதற்கும் ரசிப்பதற்கும் மனதில் மகிழ்ச்சி இல்லை. கல்யாணம் கச்சேரி தாலாட்டு வேளை. அங்கு அபஸ்வரமாய் ஒரு ஓசை ஒழிப்பதில் நீதி. ஒரு ஜனனம், ஒரு மரணம், ஒரு திருமணம். ஒரு ஜனனம், ஒரு மரணம்,
ஒரு திருமணம் ஒரு ஜனனம் ஒரு மரணம் ஒரு திருமணம் இவை மூன்றும் கைகோர்த்து வந்ததுதான் விந்தை. இடி மீது இடி விழுந்தா சிதறாதோ சிந்தை. ஒரு ஜனனம் ஒரு மரணம் ஒரு திருமணம். 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 இதோட 3வது வாட்டி கடிகாரத்தை பார்த்தீங்க. யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாப்ல? கிருஷ்ணா பாட்டிக்கா? சேச்சே, எனக்கு என்ன ஆஃபீஸ்லாம் கிடையாதா? ஒரு வாரத்துல எத்தனை தடவை மீட் பண்ணுவீங்க கிருஷ்ணா பாட்டிய? ஒரு 15-20 வாட்டி மீட் பண்ணுவோம். அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 தடவை இருக்குமே. 10 குறைக்கு ஃபோனில் வேற பேசிப்போம் அப்பப்போ. ஃபோன்ல அப்படி என்னதான் பேசிப்பீங்க? ஸ்வீட் நத்திங்ஸ்னு வச்சுக்கோயேன். நத்திங்னா? நத்திங் அபவுட் சோ மெனி திங்ஸ். சமயத்தில் சம் திங்ஸ், சம்திங் அபவுட் மெனி திங்ஸ். அப்பெல்லாம் என்ன பத்தி பேசுவீங்களா? அப்பப்போ பேசிப்போம். டு பி வெரி ஃப்ராங்க், நாட் ஆல்வேஸ். சொல்லி சொல்லி பேசிக்குவோம், சொல்லாமலே பேசிக்குவோம். சரி, 2 பேரும் சினிமாக்கு போனதுண்டா? போயிருக்கோமே. என்னெல்லாம் சினிமாக்கு போயிருக்கீங்க? சினிமா பேர்லாம் ஞாபகம் இல்லை, ஏன் கதையே ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஏன்? ஸ்கிரீனை பார்த்தா தானே நாங்களே பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப ஏன் சினிமாக்கு போறீங்க? சினிமா எடுக்கிறோம், பிழைக்க வேண்டாமா? ஃப்ராங்கா சொல்லுங்க, பிரேமியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெரி குட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் மட்டும் தானா? சம்திங் மோர் தேன் அ ஃப்ரெண்ட். என்ன துணிச்சலான பொண்ணு தெரியுமா? துணிச்சல்லாம் எந்த மாதிரி? அவ ஃபேமிலியில எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றா தெரியுமா? பட் நல்ல ரசிகை. உங்க ரசிகையா? நான் மட்டும் இல்ல, ஆல் குட் திங்ஸ். அதுல நான் ஒருத்தன். ஐ மீன் நாட் அ குட் பாய். சரி, உங்ககிட்ட ஒன்று பேசலாமா? பேசலாமே. ஆனா உங்களுக்கு நேரம் இல்லையா? ஆபீஸ் போகணுமே. பேசிட்டே போறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, அதுக்குள்ள ஒன்று ஆபத்து வந்துடாது. நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்க. என்னமா பண்ற காயத்ரி? சாக்ஸ் மாட்டிட்டு இருக்கேன். எதுக்குமா? கிருஷ்ணா பாட்டி பிரசன்ட் அனுப்புறதுக்கு. கிருஷ்ணா பாட்டி இந்த வாட்டி சாக்லேட்ஸ் அனுப்ப வேண்டாம், வேற ஏதாவது நல்ல பிரசன்ட்டா அனுப்புங்க. டாடி, ஸ்டீரிங்ல ரிப்பன் கட்டி வச்சிருக்கேன். அது யாருக்குமா? உங்களுக்கு தான். மறக்காம எனக்கு கலர் பாக்ஸ் வாங்கிட்டு வரணும். என்ன? ரெட் கலர். அதனால தான் ஸ்டீரிங்ல ரெட் கலர் ரிப்பன் கட்டி வச்சிருக்கேன். என்ன? சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். நீ உள்ள போய் அம்மாவை பாத்துக்க. ஓகே? சரி டாடி. எஸ் பிரேமி. நான் தான் சிதம்பரம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
அடுத்தது இந்த கிருஷ்ணா பாட்டி கிட்ட இருந்து என்ன வரப்போகுதுன்னு காயத்ரி கேக்குறாளா? இல்ல இல்ல திடீர்னு கவிதாவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு. அப்படியா? உங்களை ஒரு தடவை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? சரி. ஓகே. சரி. நான் உடனே வரேன். டோன்ட் லூஸ் ஹார்ட். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஹலோ, காலிங் பெல்லா? ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? என்ன தொந்தரவு பண்றேன்? உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். தட்ஸ் ஆல். வீட்டை கண்டுபிடி கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிச்சேன் பத்தியா? நெல்லு பிரேமி, நடந்து போச்சு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கட்டம். பிரேமி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேச விடு. நீ எதுவும் பேசவும் வேண்டாம், நான் எதுவும் கேட்கவும் வேண்டாம். திமிர் போவல, மறுபடியும் வேலை காட்ட ஆரம்பிச்சிடும்.